வெல்கம் டு ஆல். நான் இந்த வீடியோவில் ஒரு வீக்குக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் மெனுவை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு எடுத்த லஞ்ச் பாக்ஸ். மண்டே அன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி களி, இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால். ரொம்ப ஹெல்திங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸுடைய ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு நான் லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரான் எடுத்துருந்தேன். ஸோ ப்ரான் 65 ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸு, இது வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு புளி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் மோர் குழம்பு அண்ட் ரசம். இந்த மோர் குழம்பு அண்ட் ரசம் கூட இந்த ப்ரான் 65 ரெடி பண்ணி சாப்பிட்டப்போ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே ஷோ ஆகணும்னா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை வந்துட்டு பாருங்கள். அதில் நான் டெய்லியுமே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்தந்த டேஸ்க்குரிய வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு நான் அன்னைக்கு கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸ் தான். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். இது ப்ரான் 65யும் எக் ஆம்லேட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க நம்ம டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் பூரி, அது கூட மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பப்பாயா, ரைத்தா அண்ட் சப்பாத்தி அண்ட் பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு லஞ்சுக்கு ரைஸு, இதுக்கப்புறம் இது சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்புங்க. அது வந்துட்டு ஸ்மால் க்ரீன் கலரில் இருக்கும்ல சுண்டக்காய், ரொம்ப ஹெல்திங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப வந்துட்டு ரேட் கம்மியாக கிடைக்கிற ரொம்ப ஹெல்த்தியான ஒருனா அது சுண்டக்காய் தாங்க. அது புளிக்குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது கூட வந்துட்டு வாழைத்தண்டு பொரியல் அண்ட் மோர் தான். இதுதான் பாப்பாக்கு அன்னைக்கு கொடுத்து விட்டைய லஞ்ச் பாக்ஸ். பூரியும் வெஜிடபிள் கிரேவியும், அது மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பப்பாயா வந்து இது எள்ளு லட்டுங்க, வீட்லேயே ரெடி பண்ணது தான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு தேவையான இந்த மாதிரி லட்டுஸ் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருவேன். இப்போ வாங்க நம்ம வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கருப்பு கவுனி கஞ்சிங்க. கருப்பு கவுனி கஞ்சி, அது கூட கேரட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்துட்டு முருங்கைக்கீரை தோசை. முருங்கைக்கீரை தோசை ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். அன்னைக்கு லஞ்சுக்கு ரசம் சாதம், கோவக்காய் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது நான் ஒர்க்கிங் எடுத்துட்டு போறேன் லஞ்ச் பாக்ஸ். வாங்க தேர்ஸ்டே கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளியோதரை, இது வந்து கேரட் ஜூஸ், அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, கொண்டக்கடலை. இந்த புளியோதரை கூட நம்ம கொண்டக்கடலை வச்சு சாப்பிட்றோம்லாம், நம்மளுக்கு கோயில் ஸ்டைலில் நம்ம புளியோதரை ரெடி பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு பாப்பாவுக்கு புளியோதரை தான் வச்சு கொடுத்துருந்தேன். இதோட லஞ்ச் பாக்ஸ் இதோட ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறதுன்னு தெரியறதுனால நான் அன்னைக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ்க்குமே வந்துட்டு கொண்டக்கடலை வச்சு கொடுத்துட்டேன். ஸோ பாப்பாக்கு எப்பவும் போல் அந்த எள்ளு வீட்டிலே ரெடி பண்ண எள்ளு லட்டும் கொஞ்சம் பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸ்லேயே வந்துட்டு இந்த மோர் எடுத்துப்பாங்க. ஸோ டெய்லியுமே வந்துட்டு மோர், இந்த மாதிரி கஞ்சி, மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்குறப்போ பசங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு ரைஸ், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சௌச்சௌ கூட்டு அண்ட் மோர் தான். ஸோ என்னோட சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெய்லியுமே இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு டெய்லியுமே ஷோ ஆகும். இந்த மாதிரி நான் வீக்லி போடுற வீடியோஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஸோ அன்னைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தாங்க, அது கூட கத்திரிக்காய் சட்னி அண்டு புதினா சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்துட்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி நான் லஞ்சுக்கு ரைஸு, சாம்பார், இது வந்துட்டு வெஜிடபிள் போட்டு சாம்பார், அப்புறம் அவரைக்காய் கூட்டு, இது ராகி களி.
ஸோ பசங்க வந்துட்டு கொஞ்சமாக இதை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ராகி களிலாம் செய்கிறப்போ நம்ம ரொம்ப வந்துட்டு கொடுத்தாலும் வந்துட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக கொடுத்து விட்டோன்னா அவங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ என்னோடய பாப்பாவுக்குமே காஃப் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி, வெந்தயக்களி, ராகி களி செஞ்சு சாப்பிட்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய வீக்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.